வழக்கமாக மாவட்ட செயலாளர் கூட்டம்னா 108 பேரும் தவறாமல் ஆஜராவாங்க பாமக. இதுதான் அந்த கட்சியுடைய நடைமுறை. ஆனால் இந்த முறை 10ல் 1 பங்கு மட்டும்தான் இன்னைய கூட்டத்தில் ராமதாஸ் கூட்டம் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக செயல் தலைவரான அன்புமணி ராமதாஸே இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. ஏன் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வரலன்றப்போ அவர் அவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம், வராமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் கிடையாது, நான் படுத்துக்கிட்டே 50 தொகுதியில் ஜெயிக்கிற ஒரு வித்தையை வந்திருக்கிற நிர்வாகத்தை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். கட்சியுடைய நிர்வாகிகளாலே ரசிக்கப்படல, கூட்டத்தில் இருந்த அந்த கட்சியோட தொண்டர்களாலையும் ரசிக்கப்படலைன்றத 10.5% வன்னியருக்கான தனி இடஒதுக்கீடை அதிமுக அரசு கொண்டு வந்தது. ஆனால் சட்டப்பூர்வமாக மட்டும்தான் ஜெயிக்கல, திமுக அரசு அதை ஏன் நடைமுறைப்படுத்தல என்ற கேள்வியை மத்திய அரசில் மீண்டும் ஒரு முறை அமைச்சர் பதவியை கேட்டுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் அவருக்கு இருக்கு. அதாவது இரட்டை ஆதாயம் அவருக்கு இந்த கூட்டணியினால கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளிப்படையாகவே யாருடன் கூட்டணி அப்படின்றதுல 2 பேருக்கும் 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. அது கட்சியில யார் பெரியவர்கள் அப்படின்ற இடத்தை நோக்கி நடந்துட்டு போறது ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களை கலக்க தாழ்த்திருக்கு. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ், செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான மோதல் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியுடன் நாம் சேர்வது, கட்சிக்குள்ளே யார் முக்கிய முடிவுகள் எடுப்பது, இந்த 2 விவகாரங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை இப்போ பெரிய சலசலப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. இது பற்றி ஒரு விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1980களில் வன்னியர் சங்கமாக இயங்கி வந்த இயக்கத்தை 1989ல் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பேரில் அரசியல் இயக்கமாக மாற்றுறாரு மருத்துவர் ராமதாஸ். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள்ன்ட்டு அடுத்தடுத்து அவங்க தனித்தும் போட்டிக்கிட்டாங்க. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, அதே போல் மத்தியில் பாரதிய ஜனதா கூட்டணியிடம் இவங்க மாறி மாறி பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகள் எடுத்தாங்க. ஆரம்பத்தில் 1990களில் இவங்களுக்கு யானை சின்னம் இருந்தது. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியுடைய அந்தஸ்து பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் அவங்க யானை சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்ற காரணத்தினால மாம்பழம் சின்னத்தை 1996களுக்கு பிறகு 2000க்கு பிறகு மாம்பழம் சின்னத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக ஜி.கே. மணி இருந்தார் கொஞ்ச காலம். அதுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் கடந்த 2022 அப்போ நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகளாக அவர் மிக சிறப்பாக தான் செயல்பட்டு வந்தார். ஆனால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி விழுப்புரத்தில் அந்த கட்சியோடைய ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் மேடையில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் அருகருகே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சில கருத்துக்களை ராமதாஸ் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது இளைஞரணி தலைவராக தன்னுடைய பேரன் முகுந்தன் பரசுராமனை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார். கட்சிக்குள்ளே நேற்று வந்தவங்களுக்கு, எந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு, களத்தில் பணியாற்றாதவங்களுக்கு, கட்சிக்காரருடன் நெருங்கிய பழக்கம் இல்லாதவர்களுக்கு எப்படி நீங்கள் நேரடியாக இளைஞரணி தலைவர்ன்ற ஒரு பொறுப்பெல்லாம் தரலாம் அப்படின்ற தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். உடனே கோபாவசப்பட்ட ராமதாஸ் இது என்னுடைய கட்சி, நான் உருவாக்கின கட்சி, யாரை எப்போ எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க கட்சி விட்டு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோபத்தை நேரடியாக ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது நேரலையில் அவர் இத்தகைய சொற்களை பயன்படுத்தினார். உடனே அன்புமணி ராமதாஸ், இது வரைக்கும் தைலாபுரம் தோட்டத்தில் நான் உங்களை அலுவலகத்தில் சந்திச்சுட்டு வந்தேன், இனிமேல் எனக்கென்று ஒரு அலுவலகம் பனையூரில் இயங்கும் அப்படின்னு ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து, இனிமேல் என்னை கட்சி நிர்வாகிகள் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க, பனையூர் அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு கோபாவசத்தோட அவரும் சொல்ல, பாமகவுக்குள்ளே என்ன இது மாதிரியான ஒரு சலசலப்பு அப்படின்னு மூத்த நிர்வாகிகளான பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் அப்படின்னு நிறைய பேர் தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி, இவங்கெல்லாம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவில் ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த சமரசம் ஒரு நீர் பூத்த நெருப்பாகவே இருந்துகிட்டு இருந்தது. அந்த நீர் பூத்த நெருப்பு எப்போ மீண்டும் வெடிச்சு வருது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஒரு செய்தியாளர் சந்திப்பை தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் நடத்துகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் கட்சியோட தலைவராக நானே இருப்பேன், இளைஞர்களுக்கு வழிகாட்டுதலுக்காகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கணுன்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன், இனிமேல் நானே கட்சியோடைய தலைவராக இருப்பேன், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட மீண்டும் பாமக ஒரு பேசு பொருளாகுது. ராமதாஸுடைய அறிக்கைக்கு, அவருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு ஆதரவு தெரிவித்து சில பேரும், அன்புமணியோடைய லாயலிஸ்ட்டுன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க சில பேரும் வார்த்தை யுத்தங்களில் ட்விட்டர் தளத்தில் ஈடுபட அவங்களெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான்
சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு இந்த கடந்த 11ஆம் தேதி மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற திருவிடைந்தை என்ற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துது. அந்த கூட்டம் நிஜமானவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஏறத்தாழ 8லேருந்து ஒரு 10 லட்சம் பேர் கலந்துக்கிட்ட ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கான முழுமையான ஏற்பாடுகளே, அதாவது அந்த மாநாட்டு குழு தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் செயல்பட்டார். பெரிய அளவுக்கான ஒரு நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல், பாராஷூட்டில் பறந்து வந்து வன்னிய கொடியை வெளியிட்டது, இது மாதிரியான நிறைய புதுமையான முயற்சிகள்லாம் வச்சு வந்திருந்தவங்களையும் மற்ற கட்சியினரையும் பொதுமக்களையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கிற விதமாக அந்த மாநாட்டை திறம்படவே நடத்தி முடிச்சிருந்தார் அன்புமணி ராமதாஸ். ஆனால் அவருக்குரிய பாராட்டு மேடையில் கொடுக்கப்படவே இல்லை. வெறும் செயல் தலைவர் அன்புமணி அப்படி மட்டும்தான் ராமதாஸ் சொன்னாரே தவிர இந்த மாநாட்டை சிறப்புற ஏற்பாடு செய்ததுக்கு பாராட்டுகள் அப்படியான எந்த சொற்களும் தரல. அதே போல் மாநாட்டு மேடையில் உட்காந்துக்கும் போது கட்சியோட பொருளாளர் திலகபாமா அவங்க அன்புமணி ராமதாஸுடைய மிகுந்த ஒரு லாயலிஸ்ட், அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கை போடப்பட்டது. ஆனால் இளைஞரணி தலைவராக ராமதாஸால் நியமிக்கப்பட்ட அவருடைய பேரனுக்கார் இல்லையா மூந்தன் பரசுராமன், அவருக்கு எந்த இருக்கையும் போடப்படலை. இதுவே ஒரு பேசு பொருளாக இருந்தது. மேடையில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருந்தது. ஆனால் அதுக்கு உச்சக்கட்டமாக என்ன நடந்தது அப்படின்னா, மேடையில் பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான ராமதாஸ் பேசும்போது யாரோ இங்கே எந்த கட்சி கூட கூட்டணி, கட்சிக்குள்ளேயே கூட்டு 4 செல்ஃபோன் வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு மறைமுகமாக பக்கத்தில் உட்காந்து அன்புமணியை குறிக்கும் விதமாக இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லாட்டி பதவியை நான் பிடுங்கிட்டு கடலில் தூக்கி வீசிடுவேன், இது நான் உருவாக்கின கட்சின்ட்டு டிசம்பர் 28 எத்தகைய சொற்களை பயன்படுத்தினாரோ ஏறத்தாழ அதுக்கு இணையான, இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஒரு காத்திரமான சொற்களையே அவர் பயன்படுத்தினார். இது வந்திருந்த சில கட்சியுடைய நிர்வாகிகளாலேயே ரசிக்கப்படலை, கூட்டத்தில் இருந்த அந்த கட்சியோட தொண்டர்களாலையும் ரசிக்கப்படலைன்றத அந்த கூட்டம் முடிந்த பிறகு வலைத்தளங்களில் அந்த கட்சியோட தொண்டர்கள் ஒரு சிலர் போட்ட பதிவுகள் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. இப்படி 11ஆம் தேதி மாநாடு ஒரு புறம் சிறப்பாகவும் இன்னொரு புறம் கட்சிக்குள்ளே யார் பெரியவர் அப்படின்ற ஒரு சலசலப்பையும் உண்டு பண்ண விதமாக அமைஞ்சுது. இந்த சூழலில் இன்றைக்கி, அதாவது 16ஆம் தேதியான இன்றைக்கி காலையில், வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். உங்கள் மாவட்டத்தில் இங்கே என்னெல்லாம் பண்ணுறீங்கன்ற ஜாதகத்தோடு என்னை வந்து பாருங்கன்ட்டு நேற்று 15ஆம் தேதி கட்சியோட தலைவரான ராமதாஸ் ட்விட்டர் தளத்தில் ஒரு பதிவிட்டார். இன்றைக்கி காலையில் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மொத்தம் 108 மாவட்ட செயலாளர்கள் பாமகவில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டது வெறும் 11 மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெல்லாம் வலுவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய வட மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, கடலூரோ விழுப்புரமோ வேலூரோ சென்னையோ காஞ்சிபுரமோ விழுப்புரம், இந்த மாதிரியான மாவட்டங்கள் வந்து பெரும்பாலும் கலந்துக்கல. கிருஷ்ணகிரி, காரைக்கால், புதுச்சேரி, தஞ்சாவூர் அப்படின்ட்டு பாமக வலுவாக இல்லாத மாவட்டங்கள்லேருந்து ஒரு 11 மாவட்ட செயலர்கள் வந்தாங்க. அதே போல் கட்சி நிர்வாகிகள்னு பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன், அப்புறம் இன்னும் பிற ஒரு நிர்வாகிகள் ஒரு 50 பேர் தேர்ந்தாங்க. வழக்கமாக மாவட்ட செயலாளர் கூட்டம்னா 108 பேரும் தவறாமல் ஆஜராவாங்க பாமகவில். இதுதான் அந்த கட்சியோடைய நடைமுறை. ஆனால் இந்த முறை சொற்பம், கிட்டத்தட்ட 10ல் 1 பங்கு மட்டும்தான் இன்றைய கூட்டத்தில் ராமதாஸ் கூட்டம் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக செயல் தலைவரான அன்புமணி ராமதாஸே இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அது மிகுந்த ஒரு பேசு பொருளாச்சு. இது பற்றி ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க ராமதாஸ். அப்போ கேட்குறாங்க எல்லோரும், ஏன் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் வரலன்றப்போ அவர் அவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம், வராமலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை சொன்னார். கூடவே சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது, நான் படுத்துக்கிட்டே 50 தொகுதியில் ஜெயிக்கிற ஒரு வித்தையை வந்திருக்கிற நிர்வாகிகிட்ட நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லும்போது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு அந்த கட்சி நிர்வாகிகளே புரியல. ஒருவேளை நாளை மறுதினமோ அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய தலைமையில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார்னா கண்டிப்பாக இந்த 11 பேரும் உட்பட 108 பேரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இது யார் பெரியவர்கள் அப்படின்ற ஒரு போட்டி கட்சிக்குள்ளேயே தந்தை மகனுக்கிடையே, தலைவர், நிறுவனர், தலைவர், செயல் தலைவர் இவங்களுக்குள்ளேயே ஏற்பட்டு போச்சோ, அது வெளிப்படையாக தெரியவும் ஆரம்பிச்சிருச்சோன்ற ஒரு கவலை பாமக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. ஏன் இந்த கவலை அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சொற்ப மாதங்கள் தான் இருக்குது. இதில் எந்த கட்சியோட எந்த கூட்டணியோடைய பாமக இணைய போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதிமுக கூட்டணியில், அதிமுக பாஜக ஏற்கனவே கூட்டணி அமைச்சிட்டாங்க, அந்த கூட்டணியில் பாமகவும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது அன்புமணி ராமதாஸோட கணக்காக இருக்குது. ஏன்னா ஒருபுறம் ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைத்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக வென்று இருக்குது. இந்த முறை அதை 5-10 மாற்றலாம் அப்படின்றது ஒரு கணக்கு. கூடவே பாஜக அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால, இவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறதுனால மத்திய அரசில் மீண்டும் ஒரு முறை அமைச்சர் பதவியை கேட்டு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அவருக்கு இருக்குது. அதாவது இரட்டை ஆதாயம் அவருக்கு இந்த கூட்டணியினால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அன்புமணி ராமதாஸ்
அதிமுக கூட்டணியை விரும்புகிறதா தெரியுது. ஆனால் டாக்டர் மருத்துவர் ராமதாஸோ திமுக கூட்டணி பக்கம் போகிறதுக்கான சமிக்கைகளை தான் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார். ஏன்னா மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 10.5% வன்னியருக்கான தனி இடஒதுக்கீடை அதிமுக அரசு கொண்டு வந்தது, ஆனால் சட்டப்பூர்வமாக மட்டும்தான் ஜெயிக்கலை, திமுக அரசு அதை ஏன் நடைமுறைப்படுத்தலை என்ற கேள்வியை அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். கூடவே 69% இடஒதுக்கீடை ஜெயலலிதா தான் அரசிதழில் வெளியிட செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு புகழாரம் சூட்டுறார். ஆனால் ராமதாஸ் பேசும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு புகழாரம் சூட்டும் விதமாக சில சொற்களை பயன்படுத்துகிறார். வெளிப்படையாகவே யாருடன் கூட்டணி அப்படின்றதுல 2 பேருக்கும் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. அது கட்சியில் யார் பெரியவர்கள் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு போகிறது ஒட்டுமொத்தமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு. கூடவே இது எதிர்கட்சிகளுக்கு உதாரணமாக அதிமுக கூட்டணியிலோ திமுக கூட்டணியிலையோ பாமக பேசும்பொழுது யாரிடம் பேசுவது, யார் இறுதி முடிவு எடுப்பது, எத்தனை தொகுதிகள், என்னென்ன மாதிரியான வேட்பாளர்கள் அப்படின்றதில் அந்த ஒரு குழப்பம் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பாமகவுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்தும். ஒரு உறுதியான தலைமை இருக்கும்போது தான் நீங்கள் பேரம் பேசும் வல்லமையை நீங்கள் பெற முடியும். ராமதாஸ் ஒரு நிலைப்பாடும் அன்புமணி ராமதாஸ் ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் திமுக கூட்டணியாக இருந்தாலும் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு அவங்க தொகுதியை கொடுக்கறதுலையும் நல்ல வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியில் தராமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நடக்கின்ற ஆட்சி நீடிக்குமா இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை ஒரு முழுமையான தகவலோட அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.